பூஜா ரூம் டோர் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் சிஎன்சி கார்விங் டிசைன் பண்ணாமல் கிளாஸ்லேயே வந்து விநாயகர் டிசைன் வந்து டிசைன் பண்ணி பெல்லு வச்சு நம்ம போட்டு பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் டக்குன்னு எந்த ஒரு பொருளை எடுக்கவோ பிடிக்கவோ ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம இன்ச்சஸ் வச்சு இவ்வளோ தூரம் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி நம்ம வச்சு பண்ணி கொடுக்குறேங்க. இது வந்து ரிமூவபிள் செல்ஃபாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வேணுன்றப்போ செல்ஃப்ஸ் வச்சுக்கலாம், வேணுன்றப்போ ஹேங்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு டைமும் கீழே குமிஞ்சு எடுக்க முடியாத பொருளை வந்து இந்த மாதிரி ட்ராயராக வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த பொருளை வச்சுக்கிட்டிங்கனாலும் உள்ளே தள்ளிடலாம், வெளியே எடுத்துட்டு ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். வெல்கம் டு சிஎம் இன்டீரியர். நம்ம ஒர்க் பண்ணிக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் வெப்படையில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குங்க. இந்த வீட்டில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்னா 2 பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு ஹால் பண்ணியிருக்கோம். கிச்சன் பார்த்தீங்கன்னா கிரே அண்ட் ரெட் காம்பினேஷன்லையும், 2 பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வுட் காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்குங்க. முதல்ல நம்ம டிவி யூனிட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டிவி யூனிட்டுக்கு பேக்ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வால் பேனலும் எதுவுமே கொடுக்கலைங்க. ஏன்னா எல்லாமே டைல்ஸ் போட்டிருக்கிறதுனால அவங்க எதுவும் நீடட் வேண்டான்னு சொல்லிட்டாங்க பேக்ரவுண்டு. அதனால் சிம்பிளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு செல்ஃப்ஸ் மட்டுமே நம்ம லெஃப்ட்டு ரைட் ஆர் செல்ஃப் மட்டும் கொடுத்துட்டிங்க. மேலேயும் ஜஸ்ட்டு செல்ஃப் கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அகலம் ஒரு 8 அடிக்கும், ஹைட்டு வந்து ஒரு 2 அடிக்கும். ஃபுல்லாகவே டேபிள் நம்ம பண்ணி கொடுத்தது தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டபுள் டோருங்க. இது ஹைட்டாக இருக்குன்றதுக்காக சென்ட்ரல் எந்த ஒரு செல்ஃப்ஸ் கொடுக்காம விட்டுட்டோம். சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு ஒர்க் ஆகிறதுக்காக கூலிங் கிளாஸ் வச்சு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா ட்ராயர்ஸுங்க, ஒரே ஒரு சிங்கிள் ட்ராயர். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அதே சேம் டபுள் டோர் தாங்க. சென்டரில் ஒரே ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்குங்க. இந்த டேபிளில் கார்னரில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்ற கார்னர் கவ் பண்ணி ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்குங்க. இந்த டேபிள் வெயிட்டும் உங்களுக்கு தாராளமாக பேலன்ஸ் ஆகுங்க. இது மேலே நீங்கள் கிரைனைட் கல்லும் போடலாம், இல்லை ஒரு சின்ன குழந்தைங்க தான் ஏறி விளையாடுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக விளையாடலாங்க. ஏன்னா அவ்வளோ வெயிட்டு ஈஸியாக பேலன்ஸ் பண்ணுங்கன்னா நம்ம வெயிட்டு உங்களுக்கு ஒரு 60-70 கிலோ தாராளமாக தாங்கிறதுனால ஒரு 2-3 சில்ட்ரன்ஸை ஏறி விளையாடினா கூட உங்களுக்கு தாராளமாக இந்த டேபிள் பேலன்ஸ் ஆகுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூஜா ரூமுங்க. பூஜா ரூம் டோர் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் சிஎன்சி கார்விங் டிசைன் பண்ணாமல் கிளாஸ்லேயே வந்து விநாயகர் டிசைன் வந்து டிசைன் பண்ணி பெல்லு வச்சு நம்ம போட்டு பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து கஸ்டமராக கேட்டது தாங்க. ஏன்னா சிஎன்சி கார்விங் எனக்கு வேண்டாம், கிளாஸில் தான் வேணும்னு கேட்டாப்பிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூஜா ரூமில் இந்த மயில் டிசைனுங்க. இது வந்து கஸ்டமர் எனக்கு இது வேணும்னு கேட்டதுனால நம்ம வாங்கி அவங்களுக்கு பண்ணி கொடுத்ததுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சிஎன்சி கார்விங் டிசைன் போட்டு பண்ணி கொடுத்துருக்கு. இது மட்டும் சிஎன்சியில் இருந்தால் போதும், ஃப்ளவர் டிசைன் இருந்தால் போதும்னு சொன்னப்பாரு அதுக்காக இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்குங்க. நெக்ஸ்ட்டு உள்ளவும் நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குங்க. வாங்க பார்க்கலாம். உள்ளே வந்தோம்னா மேலே உங்களுக்கு சாமி ஃபோட்டோ வச்சுங்க. கீழே பார்த்தீங்கன்னா இந்த பூஜை ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு 2 ட்ராயர் கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து இங்கே ஓப்பன் பிளேஸில் எதுவும் வைக்க முடியாதுன்றதுக்காக கீழே 2 ட்ராயரில் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரைட் சைடு ஒரு சிங்கிள் டோருங்க. ஹைட்டாக இருக்கிற குத்து விளக்கோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இது மாஸ்டர் பெட்ரூமுங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வார்ட்ரோஃபு வித் அட்டாச்சு ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பெட்ரூமில் ப்ரௌன் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் கலரில் பண்ணியிருக்குங்க. மேலே ஃபுல்லாகவே நார்மல் ஃப்ரண்ட்டு கவரேஜ் மட்டும் தான் பண்ணியிருக்குங்க எல்லா இடத்துலையுமே. கீழே மட்டும் தான் நம்ம வார்ட்ரோஃப் பண்ணியிருக்கோம். வார்ட்ரோஃபில் மேலே பார்த்தீங்கன்னா ஹேங்கர் போர்ஷன் யூஸ் பண்ணியிருக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா 2 லாக்கர் யூஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க. அதில் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி லாக்கர் மாதிரி பண்ணியிருக்குங்க. சேஃப்டி பர்பஸுக்காக ஒரு ஹிடன் லாக்கர் பண்ணியிருக்குங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஒரு குறுக்கு செல்ஃப் கொடுத்து பண்ணியிருக்குங்க. இது வெயிட் பேலன்ஸ் ஆகிறதுக்காக இந்த குறுக்கும் கொடுத்துருக்குங்க. தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த வார்ட்ரோஃபில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் தாங்க. மேலே பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஹேங்கர் போர்ஷன் கொடுத்துருக்கு. இந்த ஏரியாவும் ஹேங்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னு செல்ஃபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹேங்கரை யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஐடியா இருந்தீங்கன்னா இந்த செல்ஃபை ரிமூவ் பண்ணிடலாங்க. இந்த 2 செல்ஃபை ரிமூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஹேங்கர் போர்ஷனாக. இல்லை நீங்கள் செல்ஃபாகவே வச்சு நம்ம ட்ரெஸ் வைக்கிற மாதிரி நீங்கள் ஐடியாவாக இருந்துச்சிங்கன்னா இந்த ரிமூவபிள் செல்ஃபை நீங்கள் அப்பப்போ எடுத்து கஸ்டமைஸ்டாக அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்படி இந்த பக்கம் வந்தோம்னா மிரர் யூனிட்டுங்க. மிரர் யூனிட் பார்த்தீங்கன்னா சரி சின்னதாக இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அகலம் பார்த்தீங்கன்னா 2 அடிக்கும், ஹைட் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட்டுக்கும் பண்ணி கொடுத்துருக்குங்க. கீழே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ட்ராயர் 2 ட்ராயர், அதில் ஒன்றுத்துக்கு பார்த்தீங்கன்னா லாக் வச்சு பண்ணி கொடுத்துருக்குங்க. கீழே அதே சேம் ஒரே ட்ராயர்ஸ் தாங்க. இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போகிறப்பையும் வரப்பையும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த இடத்துலையுமே நம்ம கார்னர் கவ் பண்ணியிருக்குங்க. ஏன்னா ஸ்கொயராக இருந்தால் கம்பல்சரி டேமேஜ் ஆகிடுங்க, இல்லை நம்ம ஏதாவது தெரியாத கை வச்சுட்டோம்னா டேமேஜ் ஆகிடும். அதுக்காகவே இந்த கவ் பண்ணி கொடுத்ததுங்க.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா சைடு செல்ஃப்ஸுங்க. ட்ரெஸ்ஸிங் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த திங்ஸ் வச்சுக்கிறதுக்காக சைடு ஃபுல்லாகவே நம்ம செல்ஃப்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இது செகண்ட் பெட்ரூமுங்க, ஸ்மால் பெட்ரூமு. இந்த பெட்ரூம்லையும் லாஃப்ட்டு, வார்ட்ரோஃபு வித் அட்டாச்சு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு பண்ணியிருக்கீங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டு பார்த்துடலாங்க. லாஃப்ட்டில் நம்ம எந்த ஒரு சன்செட்டில் அந்த காங்கிரீட் போடலைங்க, நம்மளோட யூபிவிசிலே தான் பண்ணி கொடுத்துருக்கு. ஏன்னா அவர் வந்து இந்த பக்கம் எந்த ஒரு லாஃப்ட் எது காங்கிரீட் போடாதனால நாம் எல்லாமே யூபிவிசி மெட்டீரியல்ஸ் நாங்கள் பண்ண பாருங்கள். இது ஃபுல்லாகவே நம்மளோட யூபிவிசி மெட்டீரியல்ஸ் தாங்க. நீங்கள் லாஃப்ட் இல்லை எக்ஸ்ட்ரா நம்ம போடணும் அப்படின்னா கூட யூபிவிசி மெட்டீரியல் தாராளமாக பண்ணிக்கலாங்க. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா மிரர் வந்து மேலே டோர்லேயே வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா செல்ஃப்ஸாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. கீழே அதே மாதிரி தாங்க 2 ட்ராயர் கொடுத்துருக்குங்க. சேம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கார்னர் கவ் பண்ணியிருக்குங்க. சிங்கிள் டோர் பண்ணி கொடுத்துருக்குங்க. சிங்கிள் டோர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செல்ஃப்ஸ் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டபுள் டோருங்க. இந்த டபுள் டோர்லேயும் சேம் அதே பேட்டர்ன் தாங்க. அந்த பக்கம் எப்படி பண்ணாமோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்கு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஹேங்கர் போர்ஷன் வச்சிருக்கு, இந்த பக்கமே ஹேங்கர் வச்சிருக்கு. இது வந்து ரிமூவபிள் செல்ஃபாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வேணுன்றப்போ இந்த செல்ஃப்ஸ் வச்சுக்கலாம், வேணுன்றப்போ ஹேங்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி 2 லாக்கர்ஸுங்க. கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செல்ஃப் கொடுத்து ஒரு தாங்கல் கொடுத்துருக்குங்க. இந்த ஸ்மால் பெட்ரூம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுங்க. எப்படி இருக்குன்னு ஒன்ஸ் பாருங்கள். ஃபைனலாக நம்ம கிச்சன் பார்க்கலாங்க. இந்த வீட்டில் என்னென்னா கிச்சன் மட்டும் கிரே அண்ட் ரெட் காம்பினேஷன் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் புதுசாக இருக்கும், கஸ்டமர் கேட்டாங்கன்றதுக்காக நம்ம பண்ணி கொடுத்தோம். வாங்க பார்க்கலாம். உள்ளே வந்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ரெட் அண்ட் கிரே காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ரெட் அண்ட் கிரே காம்பினேஷன் பண்ணது இல்லைங்க, இதுதான் ஃபஸ்ட் டைமு. மேலே பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் சன்செட் லாஃப்ட் போட்டிருக்காங்க. அந்த லாஃப்ட் இருக்கிறதுனால நம்ம ஜஸ்ட்டு டோர் க்ளோஸ் மட்டும் தான் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா சிம்னியோட எக்ஸாஸ்ட் போடுறதுனால ஜஸ்ட்டு ஒரு 1 ஃபீட்டுக்கு மட்டும் நம்மளோட யூபிஎஸ்சி மெட்டீரியல் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா குயிக்காக ஆக்சஸ் பண்ணுற அந்த ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்காக 5C ரேக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க. கீழேயும் அதே சேம் கான்செப்ட் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மசாலா ரேக்ஸு வித் கிளாஸ் டோரோட பண்ணி கொடுத்துருக்குங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபுல் லாஃப்ட்டும் பாருங்கள். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் டோர் மட்டும் கிளாஸ் டோராக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேட்டதுனால இந்த ஏரியாவுக்கு மட்டும் நம்ம கிளாஸ் டோர் பண்ணி கொடுத்துருக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு செல்ஃப் கொடுக்கல. இங்கெல்லாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே கடப்பாக்கல் தாங்க. கீழே மட்டும் நம்ம யூபிவிசியில் ஒரே ஒரு செல்ஃப் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த ஹைட்டுக்கு நீங்கள் எந்த ஒரு பொருளும் வைக்க முடியாதுன்றனால ஜஸ்ட் ஒரு பார்ட்டிஷன் கொடுத்தா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக விட்டுருக்காங்க. சென்டரில் ஒரு செல்ஃப் கொடுத்துருக்குங்க. இந்த பக்கம் அதே மாதிரி தாங்க. இது நீங்கள் அரிசி ட்ரம்ஸோ இல்லை மூட்டைங்களோ வச்சுக்கிறதுக்காக ஃபுல்லாகவே ஹைட்டாக விட்டுருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல் இருக்குங்க. இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கடப்பாக்கல்லுங்க. கீழே பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஓப்பன் ஏரியா. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெஜிடபிள் ரேக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக ஃபுல்லாகவே ஏர் சர்க்குலேஷனோட வச்சு பண்ணி கொடுத்துருக்குங்க. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இது ஃபுல்லாகவே ஏர் சர்க்குலேஷன் தாங்க. வித்து ப்ரொஃபைல் ஹேண்டிலுங்க. மேலெல்லாம் நார்மல் ஹேண்டிலாகவும் கீழே அண்டர் லாஃப்ட் மட்டும் ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு பண்ணி கொடுத்துருக்குங்க. நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டபுள் டோர் போட்டிருக்கோம். சென்டரில் எந்த ஒரு பார்ட்டிஷன் இல்லைங்க. ஏன்னா ஹைட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுனால அதுவும் விட்டுட்டோம். கார்னருங்க. கார்னர் ஹேர் சர்க்குலேஷனோட எப்பயும் போல் எல் கார்னரில் ஃபுல்லாகவே டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டியே பண்ணி கொடுத்துருக்குங்க. ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பாதி அளவுக்கு இருக்கிறது இந்த அளவுக்கு இருக்குதுன்னா நீங்கள் டக்குன்னு எந்த ஒரு பொருளை எடுக்கவோ பிடிக்கவோ ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம இன்ச்சஸ் வச்சு இவ்வளோ தூரம் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி நம்ம வச்சு பண்ணி கொடுக்குறேங்க. இந்த கார்னர் டோரு கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூபிவிசிலே ட்ராயர்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த யூபிவிசிலே உங்களுக்கு ட்ராயர்ஸ் வேணால் பண்ணிக்கலாங்க, இல்லைனா எஸ்எஸ்லும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா டேண்டோ பாக்ஸும் பண்ணிக்கலாங்க. யூபிவிசியில் ட்ராயர்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட்லர் யூனிட்டையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி யூபிவிசி தாங்க. இதில் நீங்கள் காமனாக எந்த திங்ஸ் வேணாலும் போட்டுக்கலாங்க. பிளேட்ஸு, சின்ன சின்ன பாத்திரங்கள், குக்கர் முத கொண்டு நீங்கள் இதில் வச்சுக்கலாம். இது கஸ்டமைஸ்டு தாங்க. நீங்கள் யூபிவிசிலே ட்ராயர்ஸ் பண்ணணுன்றது தான் இல்லை. நீங்கள் எந்த ட்ராயர்ஸ் கேட்குறீங்களோ அந்த ட்ராயர்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து பிளேட்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்டாண்டுங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டு வாங்கி வச்சிட்டிங்கன்னா சின்ன பிளேட்ஸ்லேருந்து பெரிய பிளேட்ஸ் முத கொண்டு நீங்கள் வச்சுக்க முடியும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா சேம் அதே சைஸில் இந்த பக்கம் ஒரு ட்ராயர்ஸுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்க்கு கீழே எல்லாமே டோர் போட்டுருவாங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கீழே வந்து ட்ராயர் பண்ணி கொடுத்துருக்குங்க. இந்த மாதிரி ட்ராயர் பண்ணுறதுனால என்ன உங்களுக்கு யூஸ்னால்,
நீங்கள் ஒவ்வொரு டைமும் கீழே குமிஞ்சு எடுக்க முடியாத பொருளை வந்து இந்த மாதிரி ட்ராயராக வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த பொருளை வச்சுக்கிட்டிங்கனாலும் உள்ளே தள்ளிடலாம், வெளியே இழுத்துட்டு ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். இன்னொன்று நீங்கள் ஏதாவது ப்ளம்பிங் ஒர்க் இருக்குன்னா இந்த ட்ராயரை தனியாக கழட்டிட்டுமே ஒர்க் பண்ணிவிட்டு கூட இந்த ட்ராயர் எடுத்து நீங்கள் ஃபிட்டிங்கும் பண்ணிக்கலாங்க. ஈஸியாக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும் இந்த ட்ராயரை. எண்டில் பார்த்தீங்கன்னா ஆயில் புல்லவுட் பண்ணியிருக்குங்க, அதுவும் யூபிவிசி மெட்டீரியல்ஸே நம்ம பண்ணி கொடுத்ததுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, இந்த கிச்சன் இன்டீரியர் டோட்டலாகவே கம்ப்ளீட்டாக முடிஞ்சுதுங்க. ஒன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த டோட்டலாகவே இந்த வீட்டில் இன்டீரியர் ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா யூபிவிசி மெட்டீரியல்ஸ் தான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குங்க. நமக்கும் இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க் பண்ணணுன்னா மறக்காமல் சிஎம் இன்டீரியர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சிஎம் இன்டீரியர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.